ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பாக்கெட் ஹைடான்சீக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கலாம். பிஸ்கெட் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சியில் ஒரு நிமிஷம் பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நான் நார்மல் மில்க் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது ஆறி வரப்போ இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நைட்டு செஞ்சு வச்சுட்டு மார்னிங் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இது எவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்ட்டு. நான் ஸ்பூன் வச்சு எடுக்கிறப்போவே அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே வருது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் என்கிட்ட சாக்லேட் சிரப் இருந்ததுனால சாக்லேட் சிரப்பும் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான். இருந்துன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.